வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான ராஜ்மா புலாவ் செய்கிறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் வந்து 1 கப் ராஜ்மாவை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போது ஒரு 2-3 விசிலுக்கு வந்து வேக வச்சுருக்கேன். அடுத்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ஸ்பைசஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து நெய் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து பொடி என்ன சேர்க்க போகிறோன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 கப் போல் தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இதை வந்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கேன். இதோட நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். அடுத்து இதோட வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்து இதோட தக்காளி போட்டுக்கிறேன். அடுத்து இதோட நம்ம வேக வச்சிருக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்து விடலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதோட இதை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், புதினாவும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஏற்கனவே பார்த்தோம்னாக்க நல்லா வந்து 1 கப் மேலே தண்ணி வந்துருச்சு. ஸோ மீதி 3 கப் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஃபுல்லுக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி எடுத்து இதோட சேர்த்துடலாம். இப்போ வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து அரிசியை போட்டுறேன். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பை வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வந்து வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் வந்து நல்லா வெந்துருச்சு. ராஜ்மா புலாவ் பாருங்கள். நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.